ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மால்ட் பவுடர் சரிங்களா. இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். 1 இயர் குழந்தைங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. உளுந்து, சிறுபருப்பு, ஒரு 3 ஏலக்காவை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கரிச்சிட வேணாம், அதோட கலர் வந்து மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, மொச்சை, அப்புறம் கொஞ்சம் ஜவ்வரிசி, பயிறு, துவரம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஸ்கின்னு வெடிக்கும்ல, அதோட ஸ்கின் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பவுடர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான பவுடராக ஹெல்த்தியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வறுத்து இதையும் சேம் அது கூட வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே சேர்த்து ஒரு 3/4 பங்கு வருது, அந்த பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து வருது அப்படின்னா, அரிசி வந்து அதுக்கு ஒரு 1/2 எடுத்துக்கணும். அதில் அந்த 1/2 எடுக்கிறோம்ல அரிசி, அதில் 1/4 பச்சரிசியும் 1/4 நார்மலாக எந்த அரிசி எடுப்பீங்களோ அது எல்லாத்தையும் வறுத்து ஆற விட்டுருங்க. மால்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரூட் எதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இப்போ தான் இந்த பீட்ரூட்டை கட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ரூட், அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள், அப்புறமா மாதுளை, அப்புறம் வந்து கிரேப்ஸில் வந்து க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், இந்த கிரேப் எடுத்திருக்கேன், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், பனானா எடுத்திருக்கேன், இவ்வளவும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் நல்லா மாதுளப்பழத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், இதை கட் பண்ணுறதா இருக்கட்டும், இதை மாதிரி கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட மால்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், பயிர் வகைகள் எல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பொரிகளை மட்டும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி எப்படி வந்து நல்லா வறுந்துருக்குன்ட்டு. அப்புறம் இதுவுமே நல்லா நம்மளுக்கு என்னது பெரிய ஒயிட் கொண்டக்கடலையுமே நல்லா வறுத்துருக்கு. அப்புறம் மொச்சையும் நல்லா வறுந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம். அரிசி, ஏலக்காய் எல்லாமே நேச்சுரலாக ஒரு ஃப்ராக்ரண்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மைல்டான டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ இன்க்ரீடியன்ட் வந்து முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நல்லா வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்புக்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நாட்டு சக்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அச்சுவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க, நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா. இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக, தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சு அதோட கலரை பாருங்கள். இதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த ஃப்ரூட்டை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு கடாயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா குக் பண்ணுங்க. இதில் சுகர் எதுவும் போடலை, கலருக்கு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம், வெயிட் கெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் லாஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து அது நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பவுடர் இருக்குல்ல, இதை வந்து போட்டுக்கலாம். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம போடணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா அந்த கோடு தெரியணும் அந்தளவுக்கு. அதாவது ஒரு கெட்டி பதம் ஒன்றா திரண்டு வரும், அந்த டைமில் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அச்சு வெல்லம். நான் ப்ரௌன் அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்த உடனே நல்லா திரும்ப ஒரு மாதிரி வாட்டர் விடுற மாதிரி இருக்கும், லிக்விட் ஃபார்மில் வரும். சரிங்களா. அதுவும் நல்லா அந்த சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நல்லா கெட்டியாகும். கலர் வந்து ஒரு டார்க் கலராக சேஞ்ச் ஆயிரும். இதுவும் இந்த கலரில் சேஞ்ச் ஆயிரும். நல்லா ஒன்றா திரண்டு வரும், அடி பிடிக்கலாம் ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ரூட்டோட மணம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ரூட்ஸும் இந்த நட்ஸ் எல்லாம் ஒன்று சேரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜீனி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நான் லைட்டாக ஆட் பண்ணினேன். ஸோ மிக்ஸ் பண்ணோடனே இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். திரும்ப நல்லா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கரண்டி யூஸ் பண்ணீங்களோ அதை வச்சு நல்லா கொஞ்சம் உதுத்து விட்டீங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி வந்துடும். உதுத்து விட்டு நல்லா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி இருக்கும்.
சரிங்களா? இன்னும் கெட்டியாகறதுக்கு சன்லைட்லேயோ இல்லை நிழல்லையோ ஃபேன்லேயோ காய வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சு நல்லா சுருங்கிரும். ஸோ அதை திரும்ப கிரைண்ட் பண்ணணும். நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணணும். இதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியுது இல்லையா? ஸோ இதை நல்லா இன்னும் பவுடராக கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி டெய்லி 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா போதும். இது கூட கேரட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.